விவோ Y95 மாடலு. இதில் வந்துட்டு பேட்டரி கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சரி பண்ணுறங்கிறத நம்ம வெப்பியோட டெக்னீஷியன் ராம்குமாரான் வந்துட்டு சொல்லுவாங்க. பார்த்து பயன்படுத்திக்கோங்க. விவோ Y95 மாடலு. இப்போ பேட்டரி செஞ்சுக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம டெக்னீஷியன் ராம்குமாரன்ட்ட நம்ம எப்படி பேட்டரி மாற்றணும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்மளுக்கு. வாங்க போகிறோம். விவோ Y95 மாடலு BF3 மாடல் பேட்டரி மாடலு. வாங்க போகலாம். ஆனால் இது Y95 மாடலு பேட்டரி ஃபால்ட்டுக்காக வந்திருக்கு. இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிவிட்டு நான் சொல்லிடுறேன் பேட்டரி கம்ப்ளைண்ட் என்னான்ட்டு. நம்ம மொபைல் பிரித்து மாற்ற போகிறோம் பாருங்கள். நம்ம இருக்கிற ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். கஸ்டமர் பேட்டரி ஃபால்ட்டுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம வேறு புது பேட்டரி இருக்குது, போட்டு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம போர்டு கரெக்டாக ஷார்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம போடுற பேட்டரி எதுவும் சார்ஜ் நிற்காது, பேட்டரி விட்டுடும். போர்டு பார்த்தோம்னா ஷார்ட் இல்லை, போர்டு கரெக்டாக இருக்குது. இந்த வேறு பேட்டரி போட்டு செக் பண்ணிவிடும். பேட்டரி ஃபோன் ஆன் பண்ணிட்டோம். 91, 93, 95 மூணுமே ஒரே மாடல் தான், ஒரே பேட்டரி தான் வரும். நம்ம ஆன் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குது. சார்ஜ் எதாவது செக் பண்ணிடலாம். சார்ஜ் ஏறுது, கரெக்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம திரும்ப மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி வந்து கீழே விழுந்தா ஏதாவது ஆகாமல் இருக்கிறதுக்காக பேட்டரியில் கொஞ்சம் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டியாச்சு. திரும்பி இதில் இருந்து அவுட்டு ஸ்க்ரூவை திரும்பி பேக் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்பி ஆஃபில் ஒரு தடவை சார்ஜ் போட்டு செக் பண்ணிடலாம். ஆனில் உங்களுக்கு காட்டிருப்பான், அது தெரிஞ்சிருக்காது. சார்ஜ் ஏறுது, பேட்டரி மாற்றியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது நம்ம வந்து கஸ்டமருக்கு திரும்பி டெலிவரி பண்ணிடலாம். இந்தாங்க கஸ்டமரோட பழைய பேட்டரி. மாற்றி நம்ம கொடுத்துடலாம். ஓகே. ஆனால் இப்போ பேட்டரி கம்ப்ளைண்ட் எடுத்ததுக்கு சார்ஜரும் ஒரு காரணமாக இருக்குமா? இப்போ வீட்டில் வந்துட்டு எல்லாருமே டைப் சி கேபிள் வச்சுருப்பாங்க. இப்போ புதுசாக வந்துட்டு பெரியப்பா இப்போ புதுசாக மொபைல் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ்டாக ஒரு சார்ஜர் வந்து கொடுப்பாங்க. அது நம்மளோட மொபைலில் வந்துட்டு யூஸ் பண்ணலாமா? அதனால பேட்டரி கம்ப்ளைண்ட் ஏதாவது வருமா? நிச்சயமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு
ஏன்னா நம்ம வந்து ஓல்டு மாடல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 ஆம்பு அந்த மாதிரி ஆம்ப் போட்டாலே இது போதும். அந்த சார்ஜர் போட்டால் தான் உங்களுக்கு பேட்டரி வந்து உப்பாது, சார்ஜ் ஏறினாலும் சீக்கிரம் இறங்காது. இதே மாதிரி நம்ம ஊக் சார்ஜிங் போட்டிங்கன்னா 45 வாட்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு இந்த லோட் தாங்காது இந்த ஃபோனுக்கு. ஏன்னா ஊக் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோன் கிடையாது. அதனால் உங்களுக்கு சார்ஜில் ஏறினா ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். அது மாதிரி சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மாதிரி கம்ப்ளைண்ட் நாங்கள் அட்டன் பண்ணிருக்கோம். எங்கள் ஃபோனே நாங்கள் அப்படி தான் போடுவோம், சார்ஜ் போடுவோம், இதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால் சார்ஜர் போடும்போது இந்த ஃபோனுக்கு என்ன ஓல்டு சார்ஜரோ அதை மட்டும் தான் போடணும். நம்ம வீட்டில் இன்னொரு செல்லு வச்சுருக்கோம், புதுசாக வாங்கணும், அட்வான்ஸ் செல்லு, அது சீக்கிரம் இடத்துல இதில் போட்டால் ஏறுன்னு போட்டால் உங்களுக்கு பேட்டரி கம்ப்ளைண்ட் வரதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக சார்ஜும் ஏறாது. இந்த ஃபோனுக்கு அது சப்போர்ட் பண்ணிக்காது. ஊக் சார்ஜ் சப்போர்ட் இந்த ஃபோன் கிடையாது. அது பண்ணால் நார்மல் நம்ம சார்ஜர் போட்டாலே இது கரெக்டாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். போதுமான அளவு எவ்வளவு மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற சார்ஜர் தான் நம்ம எத்தனை எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்தாலும் ஏற்ற மாதிரி தான் மாறும். அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் போட்டு நம்ம வச்சிருந்தாலும் பேட்டரி தான் உங்களுக்கு வீணாக போயிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு சார்ஜர்லாம் வந்து மாற்றமே வராது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஹெட் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிடும். அதனால சார்ஜர் வீணாக போகும், ஃபோன் உங்களுக்கு வீணாக போகும். ரெண்டுமே போயிடும். ஆனால் இப்போ இந்த பேட்டரி வந்து எதனால டெத் ஆச்சுண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. இந்த மாடல் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மொபைல்னால இது வந்து பேட்டரி ட்ரையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப நேரம் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு விட்டுட்டு தூங்கிடுவோம். அதனாலே நம்ம பேட்டரி வந்து ஓவர் சார்ஜ் ஆகி பேட்டரி வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இந்த பேட்டரி வந்துட்டு லாங் லைஃப் வரைக்கும் நம்ம வந்துட்டு உழைக்க வைக்க முடியும்? இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம சார்ஜ் போடக்கூடாது. நம்ம எப்பயும் போல் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் போடணும். அது மேலே அவங்க போடக்கூடாது. அது மாதிரி நம்ம சார்ஜ் நிற்கலன்னும் போது எல்லாம் சொல்லுவாங்க பேட்டரி வீணாக போயிடுச்சு. நம்ம லாங் ட்ராவல் போகும்போது ஃப்ரீக்வன்சி மாதிரி வரும்போது சார்ஜ் நார்மலாக தான் நிற்கும். அதே மாதிரி டிசி வோல்ட்டில் போடக்கூடாது, ஏசி வோல்ட்டில் மட்டும் தான் போகணும். டிசி வோல்ட்டில் போட்டால் உங்களுக்கு சார்ஜ் அவ்வளோவா நிற்காது. சில பேர் காரில் ட்ராவல் பண்ணும்போது சார்ஜ் போட்டு போயிடுவாங்க. அங்கே போய் இறங்கினோடனே சார்ஜ் ஒன்றா குறைஞ்சிச்சு, இப்போ தான் போட்டேன், ஒருவேளை பேட்டரி வீணாக இருக்குமோன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இது கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்ம ஏசியில் போட்டால் மட்டும் தான் நிற்கும், டிசி வோல்ட்டில் நிற்கவே நிற்காது சார்ஜ் எப்பயுமே. அதுதான் கம்ப்ளைண்ட் வரும் இதில். அது மாதிரி டிசி வோல்ட்டில் ரொம்ப நேரம் நம்ம சார்ஜ் போட்டு விட்டுறக்கூடாது. இப்போ கரண்ட் போனோன்னே வீட்டில் இன்வெர்ட்டில் மாதிரி ஓடும். அப்படின்னும் போது நம்ம பேட்டரி ஹீட் ஆகி உப்ப ஆரம்பிச்சிடும். சில ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ நான் வந்துட்டு பேட்டரிலாம் வெடிக்காமல் இருக்குன்னா என்னென்னலாம் பண்ணலாம்னா? இப்போ நிறைய ஃபோனில் வந்துட்டு பேட்டரி வந்து வெடிச்சிருது ஆட்டோமேட்டிக்காக, பேட்டரி ரொம்ப ஹீட் தாங்காமல் வெடிக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பேட்டரி உப்பி இருக்கு, நாளைக்கு மாற்றிக்கலாம், நாளைக்கு மாற்றிக்கலாம், சரி கொஞ்ச நாள் ஓடட்டும்னுவாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபயர் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். மற்ற ப்ராடக்ட் நார்மலாக இந்த பேட்டரி ஃபயர் ஆகாது. சப்போஸ் நம்ம டர்ன் பேக் ரொம்ப டைட்டாக வச்சுப்போம், வெயிலில் வச்சுட்டு போயிடுவோம், ஹேங்கரில் வச்சுப்போம், ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகும். இந்த பேட்டரி வந்து ரொம்ப மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஹீட் ஆகி. அதனால தான் உங்களுக்கு பேட்டரி உப்புறது வெடிக்கிறது காரணமாக அது ஒன்று தான்.